கொஞ்சம் கண்ண மூடுங்க. நான் சொல்ற ஒரு ஸ்பேஸ் எலமெண்ட்ட நீங்க மைண்ட்ல கொஞ்சம் ரீகிரியேட் பண்ணி பாருங்க. கருந்துளை. நான் சொன்ன உடனே உங்களுடைய மைண்ட்ல ரொம்ப பிரம்மாண்டமா வரும். இன்டர்ஸ்டெல்லர் படத்துல வர்ற மாதிரியான ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். பட் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பிளாக் ஹோல் வெறும் 30 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்கு. அதோடைய ஆக்ரோசன் டிஸ்க். அதோடைய மையம், அதோடைய சரியான அளவு என்னன்றது இப்போ வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போ நம்ம இந்த யூனிவர்ஸ்லயே ரொம்ப குட்டியான ஒரு பிளாக் ஹோல்ல ஒரு பிளாக் ஹோலை பார்க்க போறோம். இந்த வீடியோல நீங்க கண்டிப்பா ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை கேட்பீங்க. ஏன்னா கருந்துளை அப்படின்னாலே நம்ம பிரம்மாண்டமாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். பட் குட்டியா கியூட்டா பிளாக் ஹோல் இருக்கும்னு நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் கியூட்டாக இருந்தாலும் அது செய்கிற வேலை பெரிய அரக்கன் பண்ணுற வேலையை தான் அதுவும் பண்ணுது. வாங்க நம்ம டைரெக்டாக அந்த பிளாக் ஹோலை பார்க்கலாம். நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். இது செனித் ஆஃப் சயின்ஸ். இப்போ நம்ம போகக்கூடிய பிளாக் ஹோல் 550014+81. இதோடைய பேர் தான். இது ஒரு ஸ்டெல்லர் மாஸ் பிளாக் ஹோல். அதாவது மிகப்பெரிய நட்சத்திரம் அதோடைய வாழ்க்கையை கடைசி கட்டத்தில் முடிச்சதுக்கப்புறம் சுருங்கிரும். அந்த இடத்துல ஒரு பிளாக் ஹோல் கிரியேட் ஆகும். இந்த பிளாக் ஹோல் வேறு எங்கேயும் இல்லை, நம்மளுடைய மில்கிவே கேலாக்சியில் தான் இருக்கு. பூமியிலிருந்து சுமார் 15,000 18,000 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கு. அதாவது இப்போ நம்ம பார்க்குற வெளிச்சம் அவ்வளோ தூரத்துல இருந்து பயணம் பண்ணி வந்திருக்கு. வெளிச்சம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வெளிச்சமே வெளியேறாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பார்க்குற வெளிச்சம் அந்த பிளாக் ஹோலுடைய வெளிச்சம் கிடையாது, அதை சுற்றி இருக்கக்கூடிய ஆக்ரோசன் டிஸ்குடைய வெளிச்சம். இந்த பிளாக் ஹோல் வெறுமனே தனியாக இல்லை, இது பக்கத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரத்தில் இருந்து வெளிவரக்கூடிய வாயுக்களையும் அந்த நட்சத்திரத்தையுமே மெதுவாக இது இழுத்துட்டு இருக்கு. அந்த பொருட்கள் எல்லாமே பிளாக் ஹோலில் நேராக விழுகலை. முதல்ல அது ஒரு ஆக்ரோசன் டிஸ்க் ஒன்று கிரியேட் பண்ணுது. அதாவது அந்த கருந்துளையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வட்டு இந்த விண்வெளியில சுத்தக்கூடிய நெருப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பார்க்குற இந்த ஆக்ரோசன் டிஸ்குடைய டெம்பரேச்சர் பல டிகிரி இருக்கும். கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான டிகிரி வரைக்கும் அதிகமா இருக்கு. சில பகுதிகளில் 10 மில்லியன் கெல்வினுக்கு மேல இருக்கிறத நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இந்த வெப்பத்தினால அந்த டிஸ்க் எக்ஸ்ரே ரேடியேஷனை வெளியிடுது. அதனாலதான் இந்த கருந்துளை முதன்முறையா ஆப்டிக்கல் டெலஸ்கோப்ல பார்க்க முடியாம ஒரு எக்ஸ்ரே டெலஸ்கோப் மூலியமா நம்ம பார்த்துருக்கோம். இந்த பிளாக் ஹோலை முதல் முறையை கண்டுபிடிச்சது நாசாவோட உஹுரு அப்படின்ற ஒரு எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி. அதை தொடர்ந்து HEAO, ரோசாட், சந்திர எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி மாதிரியான முக்கியமான கருவிகள் பார்த்துருக்கு. குறிப்பாக சந்திர டெலஸ்கோப் இதோடைய ஸ்ட்ரக்சர், எனர்ஜி அவுட்புட், வேரியபிலிட்டி எல்லாமே ரொம்ப அழகாக பார்த்துருக்கு, ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இந்த பிளாக் ஹோலுடைய மாஸ் சுமார் 9 to 11 மடங்கு நம்ம சூரியனுடைய மாஸுக்கு இருக்கும். இவ்வளோ பெரிய மாஸ் ஒரு டென்னிஸ் பாலுடைய சைஸுக்கு சுருக்கப்பட்ட எப்படி இருக்கும்? இது வெறும் இப்போ வரைக்கும் தியரியா மட்டும்தான் இருக்கு. இவ்வளோ ரொம்ப கம்மியான இடத்துல இவ்வளோ பெரிய மாஸ் சுருக்கப்பட்டிருக்கு. அதுதான் இந்த பிளாக் ஹோல். இந்த ஈவென்ட் ஹொரைசனுடைய ரேடியஸ் சுமார் 30 கிலோமீட்டர். அதாவது நீங்க ஒரு 2 வீலர் எடுத்துட்டு சென்னையிலிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் நீங்க போனீங்கன்னா அந்த இடைப்பட்ட தூரம் தான் அந்த ஒட்டுமொத்த பிளாக் ஹோலுடைய ஆக்ரோசன் டிஸ்க். இதுல 10 சூரியனுடைய மாஸ் அடங்கியிருக்குன்னா கண்டிப்பா ரொம்ப ஆச்சரியம் தான். இந்த பிளாக் ஹோலுடைய மையத்தில் இருக்கக்கூடிய சிங்குலாரிட்டியுடைய டெம்பரேச்சர் நம்ம நேரடியாக பார்க்கவே முடியாது, மெஷர் பண்ண முடியாது. ஆனால் அதோடைய ஆக்ரோசன் டிஸ்க் அங்கே 10 மில்லியன்ல இருந்து 100 மில்லியன் கெல்வின் வரைக்கும் வெப்பம் அதிகமாக இருக்கலாம். அதாவது சூரியனுடைய மையத்தை விட பல மடங்கு அதிகம். இதை நம்ம சோலார் சிஸ்டம்ல வச்சோம்னா என்ன ஆகும்? நம்ம சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல வெறும் இருட்டு மட்டும்தான் இருக்கும். பூமிக்கோ அல்லது எந்த கிரகத்துக்கோ எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. ஆனால் மெதுமெதுவாக எல்லா கிரகமும் அதோடைய மையத்தை நோக்கி இழுக்கப்படலாம். பட் அதுக்கே லட்சக்கணக்கான வருடங்கள் மேலே ஆகலாம். அதுக்கு முன்னாடியே இங்கே உயிர்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஒருவேளை உருவாகுச்சுன்னா அதனால் சஸ்டெயின் பண்ண முடியாது. காரணம் இங்கே வெளிச்சம் சுத்தமாக இருக்கவே இருக்காது. இது 1970களில் ஸ்டீஃபன் ஹாக்கிங், கிப் தார்ன் மாதிரியான விஞ்ஞானிகள் மூலியமாக விளக்கப்பட்டிருக்கு. பிளாக் ஹோல் அப்படிங்கிறது வெறுமனே அது ஒரு பொருள் இல்லை, இது ஒரு ஸ்பேஸ் அண்ட் டைமை உருவாக்கக்கூடிய வளைக்கக்கூடிய ஒரு ஜியோமெட்ரி. சமீப காலங்களில் இதில் சில முக்கியமான ஆக்டிவிட்டி நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக்ரோசன் டிஸ்குடைய வேரியபிலிட்டி, அதாவது அது சில மாதங்கள் அதிகமான எக்ஸ்ரே எமிஷன் கொடுக்குது, சில நேரங்களில் ரொம்ப கம்மியாக இருக்கு. இது பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் இருந்து வரக்கூடிய மேட்டருடைய அளவுக்கு நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த வேரியபிலிட்டி மூலியமாக ஆஸ்ட்ரோனாமர்ஸ் அதோடைய ஸ்பின் ரேட், மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதோடைய ஜெட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ், அதோடைய ஃபார்மேஷன் பொட்டன்ஷியல் எல்லாமே கணிச்சிட்டு இருக்காங்க. இந்த பிளாக் ஹோலுடைய ஸ்பின், அதாவது சுத்தக்கூடிய வேகம் சுமார் 0.7 இருந்து 0.9 ரேஞ்சில் இருக்கலான்னு கணிக்கப்படுது. அதாவது கிட்டத்தட்ட லைட்டோட ஸ்பீடுக்கு
பக்கமா. இப்போ நம்ம அங்கே போக நினச்சோம்னா நம்ம இப்போ இருக்கிற ஃபாஸ்டஸ்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் வாயேஜர், பார்க்கர் சோலார் ப்ரோப் மாதிரியான முக்கியமான ஸ்பேஸ் கிராஃப்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இது சுமார் ஒரு செகண்டுக்கு 17 to 70 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போகும். நம்ம அதிகபட்சமாக ஒரு செகண்டுக்கு 70 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்தில் நம்ம பயணம் பண்ணுறோம். நம்ம 15,000 ஒளியாண்டுகளை கடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 65,000 மில்லியன் வருடங்கள் ஆகும். மனித இனமே பல முறை அழிஞ்சு உருவாயிருக்கலாம். ஸோ இந்த பிளாக் ஹோல் பற்றி நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு காஸ்மிக் லெபார்டரி. எக்ஸ்ட்ரீம் கிராவிட்டி இருக்கக்கூடிய இடம். அங்கே டைம் ஸ்லோவாகுது, மேட்டர் அன்ஸ்டேபிளாக இருக்குது, எனர்ஜி அங்கே வயலண்ட் பண்ணுது. ஃபிசிக்ஸோடைய லிமிட்டை நம்ம செக் பண்ணுறதுக்கான சரியான இடம் தான் இது. இப்போ நீங்கள் பார்க்குறது வெறுமனை ஒரு பொருளை அழிக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. இது ஒரு தகவலை சேகரிக்கக்கூடிய இடம். பிரபஞ்சம் எப்படி உருவாயிருக்கு, எப்படி மாறுது, அது எப்படி முடிவடையும், இதுக்கான க்ளூஸ் இந்த பிளாக் ஹோல்ஸில் இருக்கலாம். நம்ம இப்போ வானத்தை பார்க்கும்போது நட்சத்திரங்கள் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். பட் அதுக்குள்ள பல மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஸ்பேஸ் எலமெண்ட்ஸ் இருக்கு. நம்ம காலத்தை பார்க்குறோம், நம்ம பழைய பிரபஞ்சத்தை பார்த்துட்டு இருக்கோம். அந்த பார்வையில் ஒரு சின்ன ஒரு தூசு தான் இப்போ நம்ம பார்க்குற 550014+81 அப்படின்ற குட்டி பிளாக் ஹோல். ஆனால் எல்லாத்தையுமே இதை நமக்கு கற்றுக் கொடுக்குது. வெளிச்சம் ஓடிக்கிட்டே இருக்கு, நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. யூனிவர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க மனிதனுடைய அறிவு இன்னும் சுருங்கிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் நம்ம அங்கே போக முடியாமல் போகலாம், ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்காம இல்லை. அது மனிதனுக்கு உரித்தான ஒரு யூனிக்னஸ். நான் பல பதிவுகளில் சொல்கிற ஒரே விஷயம் இதுதான். இந்த யூனிவர்ஸை படிக்கிறதுக்கும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளுடைய மனிதர்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்குது. வேறு எந்த ஜீவராசிகளுக்கும் இந்த யூனிவர்ஸ் அந்த அறிவை கொடுக்கவே இல்லை. ஸோ நீங்கள் வானத்தை பாருங்கள், பல வெளிச்சங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு வெளிச்சமும் பல கதைகளை தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்குது. பட் அதோடைய லாங்குவேஜ் நமக்கு புரியலை. ஆனால் நம்ம அந்த லாங்குவேஜ் கற்றுக்க ட்ரை பண்ணாலே போதும், அது என்ன எழுதிட்டு இருக்குன்றத நம்ம ஈஸியாக படிக்க முடியும். ஸோ தொடர்ந்து வானத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெளிச்சங்களை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ஸ்பேஸ் எலமெண்ட்டை கண்டிப்பாக நம்ம சேர்ந்து சுற்றுவோம். பாய்.